அவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 32ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாம் போகிற பாதை எல்லா நேரங்களிலுமே நமக்கு கண்களுக்கு முன்பாக தெரிவது கிடையாது. நார்மல் லைஃப் போய்கிட்டு இருக்கப்ப தெரியாது, எதையுமே நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு இக்கட்டின் பாதைகள், ஒரு தேவைகள் மத்தியில் ஏதாவது ஒரு இடர்பான நிலைமைக்குள்ளே நம்ம போகும்போது சில நேரங்களில் நமக்கு வழி தெரியாது. அப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம்னு யாரும் சொல்லிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் பாதைகள் வித்தியாசமான பாதைகளில் தான் தேவன் நடத்தி கொண்டு வருவது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கு நாம் நிறைய மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்குறோம். இன்னும் நமக்கு இதுவாக சொல்ல போனால் என்ன காரியத்தை சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டை பொறுத்தளவில் நம்ம ஒரு கூகுள் சொன்னாக்கன்னு நம்பிடுவோம். இதை நமக்கு ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கூகுள் என்ன சொல்லுதோ அதை நம்ம நம்பிடுவோம். ஆனால் ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேலே. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தைன்னா கூகுளை நம்பி கேட்போம், கூகுள் மேப்பை நம்பி என்ன செய்வோம், ரூட்டை போட்டுட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதை நம்புறது அவ்வளோ கடினமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிப்போச்சு. ஏன்னா கூகுளை நம்பலாம், கர்த்தரை நம்ப முடியாது. அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை வைத்திருக்கிறோம். அப்படி தானே? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. கூகுள் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும், அது உண்மையை தான் சொல்லும். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் அதுவே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்புகிறதற்கு, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இன்றைக்கு நமக்கு என்ன நிலைமையில நம்ம நிற்கிறோம், கொஞ்சம் நம்ம நிதானிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நீ போகிற வழி என்ன வழியில் போகணும், நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் நடக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன்றாரு. ஆண்டவரிடத்தில் அந்த ஆலோசனை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அநேகருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கறது அப்படிங்கிறது இன்றைக்கு வரக்கூடிய காலங்களில் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறதான நிலைமை. ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற ஆளுகிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அது நல்லது. ஒரு சில சூழ்நிலைமைகளில் ஆண்டவரே நமக்கு சில சகாயம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பி கொடுப்பார், அது வேற. ஆனால் ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை கேட்க பழகிவிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம போகிற சூழ்நிலை என்ன, அடுத்தடுத்து நமக்கு என்ன காரியங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நீங்கள் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறீங்களோ அந்த மனிதர்களுக்கு அது தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்குமாக அந்த காரியங்களை சொல்லி கொடுத்து, மகனே மகளே நீ இந்த பாதையில் போ, இதை நீ செய்கிற பொழுது இது உனக்கு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும், இதை நீ பண்ணும்போது இது உனக்கே ஒரு கன்னியாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆலோசனைகளை கேட்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இன்றைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் காட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு, ஆனா நாம கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரை இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு என்னுடைய வேலையில் நான் என்ன செய்யணும், இன்றைக்கி என் பிஸ்னஸில் நான் என்ன செய்யணும், இன்றைக்கி ஊழியத்தில் நான் என்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் சொல்லி ஒன்றொன்றுக்கும் போய் நான் தேவ சமூகத்தில் ஆலோசனைகளை கேட்டு நின்றால் நிச்சயமாக எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதற்கு என் தேவன் போதுமானவராக, ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து, நீ இந்த பாதையில் போ மகனே, இந்த பாதையில் போ, இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி நம்மை வழி நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக. ஆனால் நாம கேட்கணும், அவ்வளோதான். நாம் கேட்ட நிச்சயமாக நமக்கு வழி காண்பித்து நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார்.
இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, இனி நான் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நான் நடப்பேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படியே தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும்படி உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு நீங்கள் காண்பிச்சு எங்களை நடத்த போகிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. தடைகளை உடைச்சிருங்க, சூழ்நிலைகளை மாற்றிடுங்க. உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.